செகண்ட் ப்ரீ சீலிங் மேட்ச் கரம்பக்குடி ராசி குரூப்ஸ் வெர்சஸ் ஆரணியார் நினைவு குழு. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆரணியார் நினைவு குழு. 5 ஓவர் மேட்ச் பவர் பிளே கிடையாது, 4 பவுல் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் யூஸ் பண்ணுவாங்க கார்த்தி ஸ்டேக்கில். ஓப்பனிங் பவர் ராபின். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போக வாய்ப்பு இல்லை. ஐயோ ஃப்ரண்ட்டில் வந்தார், கேட்சை பிடிக்க முடியல, தூர நீங்கள். செகண்ட் பால் கன்வென்ஷன் அடிக்கிறாரு. எஸ் நேரம் ஒரு 6 இப்ப. தேர்ட் பால் கொஞ்சம் அக்கறை சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரில் பெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட் போய் பிடிச்சிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஃபோர்த் பால் உள்ள போடக்கூடாது, உள்ள போட்டிருக்காங்க, தலையை தாண்டி போயிருக்காங்க. டாங்க்டாவே நைஸ்லி. அஞ்சாவது பால் லாங்கன்ல ஒரு ரன். ஓப்பனிங் வருஷம் முக்கியலன் ஸ்டேக்ல இவர் பிடிக்கிற முதல் பால் திருப்பி அட பார்த்தாரு. எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டிருக்காங்க. இந்த ஓவரை ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணாம 15 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் வினோத் வெயிட் பண்ணி கட் பண்ண பார்த்தாங்க, டைமிங் கிடைக்கல. ஃபாஸ்டான த்ரோ பேக்கப் டீப்ல இருந்து பேருக்கு டைமிங் கிடைக்கல. பால் கண்டர்ல பண்ண பார்த்தாங்க. தேர்ட் பால் விண்ட் இருக்கும் போது வெளியே போக வாய்ப்புகள் ஜஸ்ட் கிளியர் பண்ணிச்சு. எனஃப் டைமிங், எனஃப் பவர் இருந்திருக்கு, எனஃப் விண்டோ இருந்திருக்கு. 6 ரன்னுங்க. நோட் டு கார்த்தி. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஆஹா நான் டாமினன்ட் சைட் போச்சு. சைடுல இன்னும் ஃபாஸ்டா ஓடி இருக்க வேண்டியதா இருந்திருக்கும். குத்தி பேருக்கு 4 ரன்னுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஸ்டோப்ல தான் ரெடியா இருக்காங்க. சொலட்டி விடுறாங்க, கேப்ல போகுது, தலையை தாண்டியும் போகுது. மோர் ரன்ஸ் லீக் ஆகிட்டே இருக்கு. விட்டு கொடுத்தாரு ஃபிளாட் நைஸ் பேட். 6 ரன்னுங்க. நிறைய நேர்ல அடிக்கிறாரு. இந்த இடத்துக்கு எப்படி ஆடணுமோ அப்படி ஆடி இருக்காரு. போனபால் வீடு கரெக்டா டீப் பவுண்டரி ஸ்டாப் பண்றாங்க, அதுக்குள்ளே ஓட்டாங்க. டீப் போன காரணத்தினால 2 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 36 அண்ட் நோ விக்கெட். இந்த ஒரு ராபின் போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஆள் கிடையாது. வந்தாருங்க, ஒரு ஃபீல்டர் வந்தாரு, பட் இருந்தாலும் சேஃபா விழுந்துருச்சு. 2. செகண்ட் பால் சுத்தி முடிச்சிட்டாரு. ஆங்கிளாவே அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வந்து வைட் ஆங்கிளுக்கு விட்டாங்க. அதே மாதிரி ஷாட், அதே மாதிரி டாட்டிங்க போன பால் வைடு. விக்கெட்டை ஃபுல்லாக காட்டியாரு. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, தொடையில் போட்டிருக்கு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பார்த்தாங்க, சிங்கிள் எடுத்திருக்காங்க. 2 மீன் எக்ஸ்ட்ரா பேஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். இது மாட்டுச்சுன்னு சொல்லுங்க. காட்டன் பாலுக்கு ஓவரே போயிட்டாரு. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. சிலவங்களை காட்டி அவர் கையில இருந்தா அவரோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 40. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பாலர் ரகு. பேக் டு பேக் 2 வைடு. ஆஹா கேட்ச விட்டுருக்காங்க. ரெண்டாவது பால் படிச்சு மினிமம் சிங்கிள் எடுத்துருவாங்க. டைமிங் கொடுத்தா டபுளுக்கான வாய்ப்பு இருக்கும். எஸ் டைமிங் அந்த இடத்துல ஃபீல்டிங் பார்க்கறது கஷ்டம் கொஞ்சம், அதான் 2ங்கிற வாய்ப்பு பற்றி சொன்னேன். சிக்க ஓட்டி வருது. ஆஹா பந்தே பிடிக்காம சிங்கிளுக்கான வாய்ப்பு இல்லாம இப்ப விக்கெட் கிடைச்சிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூவர்சன் குணால் ஸ்டேக்ல நேற்று மேட்சோட கேம் சேஞ்சர். கையில ஒன் ஹேண்ட்ல தான் ட்ரை பண்ண வேண்டியதா இருந்துச்சு. போயிடுச்சு, தட்டி விட்டு தலையை தாண்டி போய் முதல் பால் மேக்ஸிமம் இங்க குணால் அவருக்கு. குணால்
ஹெலிகாப்டர் தரையோட போச்சு, கையில பட்டு அந்த கோயிலில் பட்டுருக்கு. 4 ரன்னுங்க. ஃபாஸ்டா போயிடுச்சுங்க. கையில பட்டோம், மேல பட்டோம், செம ஃபாஸ்டா போயிடுச்சு. லோட்டாஸ் பால் கிடையாது, வச்சிருந்தாங்க. ஸ்கொயர் பவுண்டரி, வெரி வெரி இம்பாக்ட்ஃபுல் ஓவரா மாத்திருக்காரு. விக்கெட் போனாலுமே ஒரு 6-2 நாளா பதிவு பண்ணிருக்காங்க. ஓவர் முடியுது, 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட் விட்டு 60 ஆடி இருக்காங்க கடம்பக்குடி ராசி குரூப்ஸ். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போறதுக்கு நியூ பவுலர் பிரேம். பால் நல்ல டைமிங் கிடைச்சிருக்கு, குத்தி போட்டிருக்காங்க. செகண்ட் பால் லோட்டாஸ் பால், மைல்ஸ் இன்டு தி கிரவுட் போயிருக்காங்க. 4 more remaining. ஸ்ட்ரைக் மாத்த பாப்பாங்க. 2க்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. இப்ப இந்த ஃபைனா போனது பாத்தீங்க, கரெக்டா ஸ்ட்ரைக் போச்சு. அழகாக லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல வல்லத்தர கட்ட காட்டி அழகாக லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து மேசிவ் 6. ரெண்டாவது ஆஃப் ட்ராக்கர், ரெண்டாவது ஷார்ட் பால்னு சொல்லலாம். ரெண்டுமே வெளியே போயிருக்கு. போன பால் வைடு. டார்கெட் 82 ரன் சேஸுக்காக. அஜித் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் கார்த்தி போட வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுக்காம போட்டாங்க. அங்க நல்ல ஃபீல்டிங், த்ரோ விலகி இருக்கு, அதை யூஸ் பண்ணி சிங்கிள் டபுளா மாத்திருக்காங்க. செகண்ட் பால் சுத்தமா பேஸே கொடுக்கல, பேட்டை வச்சாங்க, சிங்கிள் மாத்திருக்காங்க. யஷ்வந்த் ஸ்ட்ரைக்ல போன பால் டாட், நல்ல சவுண்ட் பேட்ல 3 ஃபீல்டர் போட்டு வச்சிருக்காங்க. தரையோட போயிருக்கு. முக்கிய ஸ்டாப் பண்ண சிங்கிள் டீப் கண்ட்ரிக்கு போச்சு. பேச சரியா கம்மி பண்ணாரு. விக்கெட் உட்கார்ந்து எடுத்தாங்க. லோ ஆயிடுச்சு பந்து. காத்திட்டு அஜித் கேரி ஆகாது, ஊக்கி திரும்பி இருக்கு, ரெடியா இல்ல, ஏமாந்துட்டாரு ஃபீல்டருங்க. பட் பவுண்டரி விடாம ஸ்டாப் பண்ணிருக்காங்க. 2 ரன்னிங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் எக்கனாமிக்கல் ஓவர். 6 ரன் கன்சிட் பண்ணிருக்காங்க. நோ விக்கெட். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் சுதன் வெயிட் பண்ணி பண்ணாரு. போயிருக்குங்க. இந்த அளவுக்கு டர்ன் ஆகல பந்து. செகண்ட் பால் அக்ராஸ் ஆடிட்டாங்க. நல்ல ஃபுல் பால். 1 மினிட் சிங்கிள். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, திருப்பிட்டாங்க, திருப்பி எடுத்துட்டாங்க, திருப்பிட்டாரு போட்டு. நல்ல பிச்சுடா. செகண்ட் ஓவர் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் ஓவர். சுதன் தந்து 3 ரன் தான் கன்சிட் பண்ணியிருந்தாரு. ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. நோ விக்கெட் இது வரைக்கும். இது ஒரு கார்த்தி அவருக்கான செகண்ட் ஓவர். நல்ல ஷாட், கேட்சா போகணும் எதிர்பார்த்தேன். இந்த மரத்தில் பட்டு உள்ளதான் இருக்கு. உள்ள பட்டா ஓடி தான் எடுக்கணும். செகண்ட் பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து லாக் பண்ண பார்த்துருக்காரு. போயிடுச்சுங்க, டிஸ்டன்ஸ் போயிடுச்சுங்க. கிளாஸா மாசா ஒரு 6 கட்டியிருக்காருங்க. தேர்ட் பால் ஏச கம்மி பண்ணி போட்டாரு. விக்கெட் கீப்பரை உள்ள வச்சு போட்டாங்க, அதனால கேட்ச பிடிக்க முடியல. போன பால் வைடு. நைஸ்லி சம்பளமா போச்சு. டிஸ்டன்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 1 பவுன்ஸ் பவுண்டரி சொல்லியிருக்காங்க. குத்தி ஃபாஸ்டா கட் எடுத்துச்சு பந்து. 2 ஓவர் 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 22.
அண்ட் நோ விக்கெட் இது வரைக்கும். நெக்ஸ்ட் ஓவர் நியூ பவுலர் அஜய். முதல் பால் லாஸ்ட்ல 2 ஃபீல்டில் ஏற்றி வச்சு அதுக்கேற்ற மாதிரி போட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் ஃபுட்டில் ப்ளே பண்ணாங்க பேட்ஸ்மேன். சிங்கிள். செகண்ட் பால் தரையோட பேசி இந்த பாலும் அதிகபட்சம் ஒரு ரன் தான். தேர்ட் பால் வந்துச்சு. பேட்ஸ்மேன் அடிச்சாரு, தாண்டி போயிருக்குங்க. 2வது மேக்சிமம் அஜித் கையிலேருந்து. இப்ப கேரி ஆகுதா? கேரி ஆகல, பவுண்டரியும் போகல. கார்த்தி எங்க ஃபீல்டர் லோட்டாஸ் அதுல டைமிங் மிஸ் ஆச்சு. எலிவேஷனே போகல, தரையோட போச்சு. சிங்கிள். பேட்ஸ்மேனும் டயர்ட் ஆயிட்டாங்க. சிங்கிள். 4 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33 அண்ட் நோ விக்கெட். லாஸ்ட் ஓவர் மேட்சை பொறுத்துக்கு சக்தி நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால் வைடு லோவாச்சு, காலேஜ் தடுக்க பார்த்தாரு, ஓடல அவங்களும். செகண்ட் பால் தெளிவான வைடு யார்கர். போன பால் வைடு. அதுக்கடுத்து பவுன்ஸ், நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் எதிர்பார்த்தா விட எக்ஸ்ட்ரா பேஸோட வந்துச்சு. அந்த லோட்டாஸ் பால் கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ்மேனால. ஃப்ரீ ஹிட் டாட்டிங்க. ஸ்டிக் லைனில் வந்தாங்க, கரெக்டாக கேப்பில் போச்சு. அது கேட்சாகவும் போச்சு. ஃபீல்டர் மேக்கிங் நோ மிஸ்டேக். அங்கே விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் ராபி. நின்னுறது மேட்ச். பவுண்டரி வரவங்க சேவ் பண்ணியிருக்காங்க, டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேட்ச் 1 பை கரம்பக்குடி ராசி குரூப்ஸ். நாடுகள் முழுவதும் வரிப்புலி கொடி பறக்கமைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக